அந்த திருநீர் பாரு எவ்வளோ அழகா இருக்குது. காதலிக்கணும் சாமி. சுவாமியை அப்படியே காதல் எப்படி இருக்கணும்னா, நேற்று வைத்த திருநீரோட இன்னைக்கு பாருங்க எவ்வளோ அழகா சாமி திருநீர் பூசிருக்கிறாங்க. நேற்று அணிவித்த ஆடையோட இன்றைக்கு பாருங்க அணிந்த ஆடை அழகா இருக்கு. நேற்று சூட்டிய அந்த மலர்கள் விட இன்று சூட்டப்பட்ட மலர்கள் எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு சிந்தனை எப்படி வரணும்? நமக்கு அப்படியே பார்த்து பார்த்து இறைவனை ரசிச்சு வரணும். அந்த அன்பு வந்தோம்னா அது காதல். இங்க நமக்கு நாளும் பெருகும் இல்லை, நாளும் சிறுகும் காதலா போயிடுச்சு நம்மளுக்கு. முதல்ல வரும் பொழுது பார்த்தீங்கன்னா சுவாமி தான் எல்லாமே 1/2 மணி நேரம் நின்றுட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம 5 நிமிஷம் நிற்க முடியல. ஏன்னா நாம் வந்த உள்ளார வர வரைக்கும் தான் எல்லாமே தெரியலங்கிறோம். உள்ளார வந்தால் சுவாமிகிட்ட வந்த உடனே அவர் அவ்வளோதாங்க இங்கே தாங்க இருக்க போகிறாரு, எங்கெங்கே போக போகிறாரு. நம்மளோட நிலை என்ன ஆயிடுச்சு? இங்கே தானே இருக்க போகிறாரு, அவர் எங்கே போயிடுறாரு. ஆனால் அது போனால் கிடைக்குமா? இன்னைக்கு போயிட்டு வந்துடலாம், பெருமாள் வந்து பார்த்துக்கலாம். அப்படி தான்